அடைய வேண்டிய இடம் வந்து ஒரு ஞான நிலை. அப்போ அந்த ஞான நிலையில நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்போவுமே ஒரு ஆனந்தமாக இருப்போம். அப்போ ஒரு நம்ம 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 வந்து ஆனந்த நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல இயல்பு தான் இருக்கும். மோசமான இயல்பு இருக்காது, நல்ல இயல்பு தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, மற்ற நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கோ அது உதவியாக இருக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு மனநிலை, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அப்போ இந்த மாதிரி முயற்சி பண்ணும் பொழுது அந்த அனுபவங்கள் கொஞ்சம் ஏதோ லேச ஆனந்த அனுபவங்கள் கூட கொஞ்சம் வர்ற மாதிரி வந்தது. ஆனால் அது ஆனந்தம், அந்த தியானங்கள் இப்போ நீங்கள் கூட பழகிருப்பீங்க, பழகும் பொழுது கூட அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த ஆனந்த அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும், பிறகு நம்மளை விட்டு போயிடும். பிறகு இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிறகு டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் கூட பண்ணுற மாதிரிலாம் கூட பிறகு நம்முடைய டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சுது. அப்புறம் காலையில், இரவு, மத்தியானம் அப்படி இப்படி முடிஞ்ச நேரங்களெல்லாம் அப்படி அரை மணி நேரமாக உட்கார்றது தியானங்களில். பிறகு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நண்பர்கள்லாம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பிறகு நாம் வந்து பிறகு அதுக்கு பிறகு பழைய நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. ஏன்னா நமக்கு அனுபவங்கள், ஈடுபாடு எல்லாமே இந்த இதில் வந்ததுனால இந்த அதுக்கு முன்னால் உள்ள பழைய நண்பர்கள்லாம் பல விதமான டைப்பில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்புறம் நல்ல இயல்பில் உள்ளவங்களாக சேர்க்குற ஒரு அண்மையில் பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நண்பர்கள் சேர்ந்தாங்க. பிறகு நாம் ஒருத்தருக்கு கலந்து ஆலோசனை பண்ணி தியானங்கள் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுறது என்கிற மாதிரிலாம் ஒரு ஆலோசனைகள்லாம் பண்ணி பிறகு தியானங்கள் பண்ணணும், கூட்டு தியானங்கள்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஆனந்த அனுபவங்கள் வந்து சில நேரங்களில் ஆனந்த அனுபவங்கள் ஏற்படுனா ஒரு நாள் முழுசுமே அந்த ஆனந்த அனுபவம் ஏற்படும். சில நேரங்களில் அந்த ஆனந்த அனுபவங்கள் ஒரு 3 நாள் நீடிக்கும். சில நேரங்களில் ஆனந்த அனுபவங்கள் வந்து 1 வாரம் வரைக்கும் கூட நீடிக்கும். அப்போ அது பிறகு எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சி வந்துடும். சரி, அப்போ ஏதோ இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் ஒரு சரியாக தான் பண்ணுறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இது நமக்கு வந்து நிரந்தரமாக 24 மணி நேரம் அந்த ஆனந்த அனுபவம் நமக்கு நீடிக்கிற மாதிரி வந்துடும். வாழ்நாள் முழுசு நம்ம ஆனந்த அனுபவத்தோடு இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதே மாதிரி முயற்சி பண்ணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் வருஷமும் போயிட்டே இருக்கு. பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால்